வீர தீர சூரா படத்தோட ஒன்லைன் ரிவ்யூ பார்த்தலாம். விக்ரம் ஃப்ரெண்டான ஒரு பையனை போலீஸால் சாவடிக்கப்படுறான். இது விக்ரமுக்கு தெரிஞ்சு அந்த போலீஸை சாவடிச்சானா, சாவடித்த பின்னாடி என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி சால்வ் பண்ணான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விக்ரம ஒரு நல்ல தகப்பனாகவும் ஒரு புருஷனாகவும் ஒரு சாதாரண மல்லிகை கடைக்காரனாலும் பார்த்தீங்கன்னா காட்டப்படுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவன் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி வந்து போலீஸ் என்ன தேடுது, அந்த போலீஸை எப்படியாவது சாவடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் காலில் விழுந்தபடி பார்த்தீங்கன்னா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவனும் ஒத்துக்காக போகிறான். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சறனால பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு அந்த போலீஸை எப்படி சாவடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அந்த போலீஸ் வேறு யாரும் இல்லை, எஸ்ஏ சூர்யா தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா போச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக்காக பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாவடிக்கிறதும், ஒருத்தரை நம்புறது, ஒருத்தரை நம்பாமல் போகிறதும் அப்படியே பார்த்தீங்கன்னா சுஸ்ட்டு மேலே சுஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் இன்டர் பிளாக்கில் ஒன்றும் கிளைமேக்ஸில் ஒரு சுஸ்ட்டு ஒன்று இருக்கும். நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு படத்தை நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி செஞ்சிடுவாங்க இல்லையா, அதுதான் அந்த சுஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஒர்க் ஆகுது. இந்த படம் ஃபேமிலிக்கான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா போய் நிம்மதியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் ஆகுது. எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீர தீர சூரா படம்.